யூரோப் தமிழ் விஷன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இரண்டாவது வாரத்தில் ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷ் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் அன்பின் விமல். தொடர்ச்சியாக வாரம் உங்களுக்காக விளையாட்டு தொகுப்புகளை நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் தருகின்றோம். கடந்த வாரம் இந்த நிகழ்ச்சிகளை ஆரம்பித்திருக்கின்றோம். கிரிக்கெட்டோடு இன்றைய நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையில் ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டித் தொடரானது ஐக்கிய அரபு அமீரகம், அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டி, அதாவது சனிக்கிழமை 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் நடைபெற்றிருந்தது. இந்த போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கைக்கான முதலாவது போட்டியாக இது அமைந்தது. முதலில் துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி 5 விக்கெட்டுகள் இழந்து 139 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. ஆரம்பத்திலேயே விக்கெட்டுகளை இழந்து பங்களாதேஷ் அணி தடுமாறிய வேளையிலும் 6வது விக்கெட் இணைப்பாட்டமாக ஜாக்கர் அலி, ஷமீம் ஹுசைன் ஆகியோர் இணைந்து 87 ஓட்டங்களை பகிர்ந்து கொண்டனர். இதன் மூலமாக ஓரளவு போராடக்கூடிய இலக்கை பெற்றாலும் இலங்கையின் துடுப்பாட்ட வீரர்கள் நல்ல முறையில் துடுப்படுத்தாடியதனால் இலங்கைக்கு வெற்றி கிடைத்தது. லிட்டோன் டேஸ் 28 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இலங்கை அணியின் பந்துவீச்சில் நுவான் துஷார, துஷ்மாந்த சமீர் ஆகிய இருவருமே ஆரம்பத்தில் நல்ல முறையில் இறுக்கமாக பந்து வீசியது பங்களாதேஷிற்கு மிகப்பெரிய அளவில் பிரஷர் ஆகியது, அழுத்தம் வழங்கப்பட்டது. நுவான் துஷார 4 ஓவர்கள் 17 ஓட்டங்கள் 1 விக்கெட், துஷ்மாந்த சமீர 4 ஓவர் 17 ஓட்டங்கள் 1 விக்கெட், வனித ஹசரங்க 4 ஓவர் 25 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள். உபாதையில் இருந்து மீண்டு வந்திருந்த வனித ஹசரங்க மிக சிறப்பான முறையில் பந்து வீசி களத்தடுப்பில் ஈடுபட்டதை காணக்கூடியதாக இருந்தது. இதேபோல நேற்று தினம் இலங்கை அணியின் களத்தடுப்பு மிகவும் சிறப்பான முறையில் காணப்பட்டது. இதுவும் இன்னும் ஒரு முக்கியமான காரணமாக அமைந்தது இலங்கை அணியின் வெற்றிக்கு. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 14.4 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 140 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 34 பந்துகளில் 50 ஓட்டங்களை பெத்தும் நிசங்க பெற்றுக் கொடுத்தார். 32 பந்துகளில் 46 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் கமில் மிஷார கடந்த வாரம் இடம்பெற்ற ஜிம்பாப்வே தொடரின் போதும் கூட மிக சிறப்பான முறையில் பிரகாசித்திருந்தமை இங்கே சொல்லக்கூடியதாக இருந்தது. 71 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆனாலும் மத்தியதர வரிசை வீரர்களான குஷல் பெரேரா, தஷோன் சானக் ஆகியோர் வேகமாக ஆட்டமிழந்து கொஞ்சம் போட்டியின் போக்கினை மாற்றினார்கள். சரித் அசலங்க 10 ஓட்டங்கள், ஆரம்பத்தில் குஷால் மெண்டிஸ் 3 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார்கள். இதன் காரணமாக பங்களாதேஷை வெற்றி பெற்றதன் காரணமாக இலங்கை அணிக்கு அடுத்த சுற்றுக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதே வேளையில் பங்களாதேஷ் அணிக்கு அடுத்த சுற்று வாய்ப்பு இப்பொழுது குறைந்திருக்கின்றது. ஆப்கானிஸ்தான் அணியை கட்டாயமாக வெற்றி பெற வேண்டும் என்ற நிலைமை காணப்படுகின்றது. இந்த குழுவில் காணப்படுகின்ற ஏனைய அணிகளாக பார்க்கின்ற வேளையில் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை ஆகியவற்றோடு ஹாங்காங் ஆகிய நாடுகள் காணப்படுகின்றன. ஹாங்காங் 2 போட்டிகளிலும் தோல்வியினை சந்தித்த காரணத்தினால் அடுத்த சுற்று வாய்ப்பை இப்பொழுது முழுமையாக இழந்திருக்கின்றார்கள். ஆப்கானிஸ்தானா, இலங்கையா, பங்களாதேஷா தெரிவு செய்யப்பட போகின்றது என்பதை முக்கியமாக பார்த்துக் கொள்ள ஆப்கானிஸ்தான் இலங்கை அல்லது ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டி முக்கியத்துவம் வாய்ந்தவையாக அமைய போகின்றது. இந்த வாரத்தில் இந்த போட்டிகள் நடைபெறப் போகின்றன. இன்று மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுகின்ற இன்னும் ஒரு போட்டியான பாகிஸ்தான் மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெறப் போகின்றது. அந்த போட்டியும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த போட்டி. உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக பாகிஸ்தான் மற்றும் இந்திய அணிகள் மோதுகின்ற போட்டிகள் என்று வருகின்ற வேளையில் இவை மிக முக்கியமாக சிறப்பான போட்டிகளாகவும் விறுவிறுப்பு மிக்க போட்டிகளாகவும் அமையும் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம். ஆசிய கிண்ண போட்டிகளை பொறுத்தவரையில் முதலில் நடைபெற்றிருந்த போட்டி ஆப்கானிஸ்தான் ஹாங்காங் அணிகளுக்கு இடையிலான போட்டி. இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி 94 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றுக் கொண்டது. இன்னும் ஒரு போட்டி ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டியாக நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்திய அணி 9 விக்கெட்டுகளினால் மிக இலகுவான வெற்றி ஒன்றினை பெற்றுக் கொண்டது. அதே போன்று ஹாங்காங் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் பங்களாதேஷ் அணி 7 விக்கெட்டுகளினால் வெற்றியினை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பாகிஸ்தான் ஓமான் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் பாகிஸ்தான் அணி 93 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றுக் கொண்டது. இன்னும் ஒரு போட்டியில் பங்களாதேஷ் இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டி நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தது. அந்த போட்டியின் விவரங்கள் உங்களுக்கு தெரிந்தவையாகவே காணப்படுகின்றன. ஆசிய கிண்ண போட்டிகள் இவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் வருகின்ற இந்த வாரம் முக்கியத்துவம் வாய்ந்த வாரமாக அமைய போகின்றது. கடந்த வாரம் இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான முக்கியமான T20 போட்டிகள் 2 நடைபெற்றிருக்கின்றன. அதுக்கு முன்பதாக நடைபெற்ற ஒருநாள் சர்வதேச போட்டித் தொடரை தென்னாப்பிரிக்க அணி 2-1 ரீதியில் கைப்பற்றிக் கொண்டது. முதல் போட்டி மழை காரணமாக குழப்பப்பட 10ஆம் தேதி நடைபெற்ற போட்டியில் டக்வர்த் லூயிஸ் அடிப்படையில் ஓவர்கள் குறைக்கப்பட்டு மழை காரணமாக நடைபெற்ற போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 14 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுக் கொண்டது. ஆனால் அடுத்த போட்டியில் அடித்து நொறுக்கி மிகப்பெரிய வெற்றி ஒன்றினை பெற்றுக் கொண்டது இங்கிலாந்து அணி. இங்கிலாந்து அணி முதலில் தொடுப்படுத்தாடி 304 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 2 விக்கெட்டுகளை இழந்து இந்த ஓட்ட எண்ணிக்கையானது பெறப்பட்டது. இது மிக முக்கியமான ஒரு சிறப்பான போட்டியாக அமைந்தது. இங்கிலாந்து T20 போட்டிகளில் முதல் தடவையாக 300 ஓட்டங்களை கடந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் பில் ஷாட் 60 பந்துகளில் 141 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருந்தார். இது மிக அதிரடியான துடுப்பாட்டமாக அமைந்தது. 30 பந்துகளில் ஜோஸ் பட்லர் 83 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஜக்கோப் பெத்தல் 14 பந்துகளில் 26 ஓட்டங்கள், 21 பந்துகளில் ஹாரி ப்ரூக் 41 ஓட்டங்கள்.
பந்துவீச்சில் ஜான் ஃபோர்டியம் மற்றும் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்க அணி 158 ஓட்டங்களை பெற்று சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. எய்டன் மார்க்கம் 41 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஜோஃப்ரா ஆர்ச்சர் 3 விக்கெட்டுகளையும், சாம் கரன், லியாம் டவுசன் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், வில் ஜாக்ஸ் 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருக்கிறார்கள். 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 அணிகளுக்கும் இடையிலான இறுதிப் போட்டி நடைபெறவிருக்கின்றது. இந்த தொடர் முழுவதுமாக பார்த்தோம் என்றால் ஒரு நாள் சர்வதேச போட்டி தொடரும் பெற்றார். தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றது. பின்னர் மீண்டும் அதிரடியாக மிகப்பெரிய ஓட்ட இலக்கொன்றை பெற்று சாதனை வெற்றியொன்றை பெற்றுக் கொண்டது இங்கிலாந்து அணி. மிகப்பெரிய ஓட்ட வித்தியாசத்தில் பெறப்பட்ட வெற்றியொன்றை பெற்றுக் கொண்டது. மீண்டும் தோல்வியினை சந்தித்துக் கொண்டார்கள். இப்பொழுது 2020 போட்டி தொடரும் அதே மாதிரியான ஒரு நிலைமையிலேயே சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வருகின்ற போட்டிகளில் என்ன வித்தியாசமான விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் நடைபெறப் போகின்றன என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். எவ்வாறான சுவாரஸ்யமான விடயங்கள் வரப்போகின்றன என்பதை பார்க்கலாம். இதே வேளையில் இந்த மாதம் 30ஆம் தேதி மகளிர் உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டி தொடரானது இந்தியாவிலும் இலங்கையிலும் ஆரம்பமாக இருக்கின்றன. இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டி இந்தியா குவஹாத்தியில் முதலாவது போட்டியாக நடைபெறப் போகின்றது என்ற விவரங்களையும் நான் உங்களுக்கு அன்பாக சொல்லி வைத்துக் கொள்கின்றேன். அந்த விவரங்களை நாங்கள் வருகின்ற வாரங்களில் விளையாட்டு வகுப்புகளில் தரக்கூடியதாக இருக்கும். இதே வேளையில் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டி தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தெரிவுகான் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவை பற்றிய விவரங்களையும் தரவிருக்கின்றோம். அந்த வகையில் முதலில் ஐரோப்பா கிண்ண குவாலிஃபயர் போட்டிகளில் முக்கியமாக எத்தனை அணிகள் தெரிவு செய்யப்பட போகின்றன? 20க்கும் மேற்பட்ட அணிகள் தெரிவு செய்யப்பட போகின்றன. 48 அணிகள் மொத்தமாக தெரிவு செய்யப்பட வேண்டும். 18 அணிகள் இதுவரையில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் இப்பொழுது கடந்த வாரம் நடைபெற்ற போட்டிகளின் அடிப்படையில் குழுக்களில் முதலிடங்களை பெற்றிருக்கின்ற அணிகளில் குழு ஏயில் ஸ்லோவாக்கிய அணி 6 புள்ளிகளோடு முதலாவது இடம், ஜெர்மனி 3வது இடத்தில் காணப்படுகின்றது. ஜெர்மனி அணி இப்பொழுது முதலிடத்தை பெறுவது கஷ்டம் என்கின்ற நிலைமை உருவாகி இருக்கின்றது. எனவே பிளே ஆஃப் மூலமாகத்தான் அவர்கள் தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சில வேளைகளில் வெளியேறுவதற்கான அபாயம் உருவாகக்கூடிய நிலைமையும் காணப்படுகின்றது. சுவிட்சர்லாந்து அணி குழு பியில் முதலிடத்தினை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த குழுவில் ஸ்வீடன் 3வது இடத்தில் காணப்படுகின்றது. டென்மார்க் குழு சியில் முதலிடத்தில் காணப்படுகின்றது. அதே போன்று இது இறுக்கமான ஒரு குழுவாகவும் இந்த குழு காணப்படுகின்றன இங்கே முக்கியமானதாக இருக்கின்றது. ஸ்காட்லாந்து, கிரீஸ், பெலாரஸ் போன்ற அணிகள் காணப்படுகின்றன. சகல அணிகளுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. பிரான்ஸ் அணி குழு டியில் முதலிடத்தினை பெற்றிருக்கின்றார்கள். அநேகமாக இலகுவாக அவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஸ்பெயின் குழு இயில் முதலாவது இடத்தில் காணப்படுகின்றது. அதே போன்று குழு எஃபில் போர்த்துகல் அணி முதலிடத்தில் காணப்படுகின்றது. ஏனைய அணிகள் மிகப்பெரிய அளவில் சவால் வழங்குவதாக இல்லை. குழு ஜியில் நெதர்லாந்து அணி முதலாவது இடத்தில் காணப்படுகின்றது. போலந்து அணி 2வது நிலையில் காணப்படுகின்றது. குரூப் எச் மிக முக்கியமான அணிகள் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. எனவே அந்த அணியில் சிறிய அணிகள் காணப்பட்டாலும் கூட அந்த குழுவில் முதலிடத்தினை பெற்றுக்கொண்டிருக்கின்ற அணி பொஸ்னியா. எனவே அவர்கள் எவ்வாறு விளையாடப் போகின்றார்கள், அடுத்து வருகின்ற குழுக்களில் எவ்வாறு முன்னிலையை பெறப்போகின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். ரொமேனியாவும் அதே குழுவில் காணப்படுகின்றது 3வது இடத்தில். நோர்வே முறை குழு ஐயில் முதலிடத்தில் காணப்படுகின்றது. இத்தாலி அதே குழுவில் 2வது இடத்தில் காணப்படுகின்றது. இத்தாலி அணி முதலிடத்தினை பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே நோர்வே அணிக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது இம்முறை கால்பந்தாட்ட போட்டி தொடருக்கு செல்வதற்கு. இத்தாலி அணி பிளே ஆஃப் விளையாட வேண்டிய நிலைமை ஏற்படும். பெல்ஜியம் அணி குழு ஜியில் 2வது இடத்தில் காணப்படுகின்றது. முதலிடத்தில் அந்த காணப்படுகின்ற அணி மெசிடோனியா அணி, நோர்த் மெசிடோனியா அல்லது வடக்கு மெசிடோனியா அணி முதலிடத்தில் காணப்படுகின்றது. அவர்களுக்கும் கடுமையான நெருக்கடியான போட்டி ஒன்று இருக்கின்றது, பெல்ஜியத்துக்கும் இடையில் காணப்படுகின்றது. இங்கிலாந்து அணி குழு கேயில் முதலாவது இடத்தில் காணப்படுகின்றது. நிச்சயமாக அவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் உலக கிண்ணத்திற்கு. குரேஷியா அணி, செக் ரிபப்ளிக் ஆகிய அணிகள் எல் குழுவில் 12 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். குரேஷியா முதலாவது இடம். இந்த 2 அணிகளுக்கும் இடையில் மிக கடுமையான போட்டி ஒன்று நிலவப் போகின்றது என்பது இங்கே மிக முக்கியமானதாக அமைந்திருக்கின்றது. இதுவரையில் நடைபெற்றுள்ள போட்டிகளின் அடிப்படையில் கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா ஆகிய அணிகள் போட்டிகளை நடத்துகின்ற அணியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆசிய வலயத்திலிருந்து ஜப்பான் அணி தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஆசிய வலயத்தில் உஸ்பெஸ்கிஸ்தான், தென்கொரியா, ஜோர்டான், ஆஸ்திரேலியா ஆகிய அணிகள் தெரிவாகி இருக்கின்றன. கால்பந்தாட்டத்தில் ஆஸ்திரேலியா அணி ஆசிய வலயத்திற்குள்ளேயே உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஓசியானியா வலயத்திலிருந்து நியூசிலாந்து அணி ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதே போன்று தென் அமெரிக்கா வலயத்திலிருந்து அர்ஜென்டினா தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பிரேசில், எக்வாடர், உருகுவே, கொலம்பியா, பரகுவே ஆகிய அணிகள் தெரிவாகி இருக்கின்றன. மொரோக்கோ, துனிசியா ஆகிய அணிகள் ஆப்பிரிக்க வலயத்திலிருந்து இதுவரையில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அணிகளாக காணப்படுகின்றன. ஆசிய வலயத்திலிருந்து ஈரான் அணியும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த 18 அணிகள் தான் இதுவரையில் உலக கிண்ணத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இம்முறை உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டித் தொடரில் மொத்தமாக
48 அணிகள் பங்கு பெற்றுகின்றன. முதல் தடவையாக கால்பந்தாட்ட வரலாற்றில் உலக கிண்ணத்தில் 48 அணிகள் பங்கு பெற்றுகின்றன. எனவே 2026 ஆண்டு விறுவிறுப்பாக அமெரிக்க வலயத்துக்குள் இந்த போட்டிகள் நடைபெறப் போகின்றன. எவ்வாறு போட்டிகள் விறுவிறுப்பாக பரபரப்பாக அமையப் போகின்றன என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எனவே விளையாட்டு தகவல்களையும் தொகுப்புகளையும் யூரோப் தமிழ் விஷன் தொலைக்காட்சியின் ஊடாக நான் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறேன். நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷ். விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல்.